எக்கோஸ்பிரின் பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். எக்கோஸ்பிரின் மற்றும் ஆஸ்பிரின் ஒன்றா? எக்கோஸ்பிரினில் 75% அதாவது 75 mg ஆஸ்பிரின் உள்ளது. இதனால் மருந்து சந்தையில் எக்கோஸ்பிரின் 75 என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த மருந்தின் முக்கிய செயலிலுள்ள மூலப்பொருள் என்பதால் எக்கோஸ்பிரின் ஆஸ்பிரினாக செயல்படுகிறது. எக்கோஸ்பிரின் இரத்தத்தை மெல்லியதா? ஆம், எக்கோஸ்பிரின் இரத்தத்தை மெல்லியதாக வகைப்படுத்தலாம். ஏனெனில் இது எந்த தடையும் இல்லாமல் தமனிகளில் இரத்த ஓட்டத்தை செயல்படுத்துகிறது. குறைந்த அளவுகளில் பிளேட்லெட்டுகளை ஒன்றிணைவதற்கு காரணமான என்சைம்களை செயல்பாட்டை மருந்து தடுக்கிறது. பிளேட்லெட்டுகளை இரத்த அணுக்கள் ஆகும். அவை சில உள்காயங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரத்தத்தை உறைய வைக்கின்ற மற்றும் அதிக இரத்தப்போக்கு தடுக்கின்றன. எக்கோஸ்பிரின் மாரடைப்பை தடுக்க முடியுமா? கரோனரி தமனி நோய்களால் பாதிக்கப்படுபவர்கள் மாரடைப்புக்கான அதிக வாய்ப்பை எதிர்கொள்கின்றனர். எக்கோஸ்பிரினின் குறைந்த அளவை தினசரி வழங்குவதன் அத்தகைய நிகழ்வுகளை குறைக்கலாம். இருப்பினும் இதுபோன்ற தவறான பதிவுகள் சுய மருந்துக்கு வழிவகுக்க கூடாது. எக்கோஸ்பிரின் அமிலத்தன்மையை ஏற்படுத்துமா? ஒவ்வொரு மருந்துக்கும் வெவ்வேறு நபர்களின் வெவ்வேறு எதிர்வினை உள்ளது. சில நோயாளிகள் எக்கோஸ்பிரினை எடுத்துக்கொள்ளும் போது நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை குறித்து புகார் கூறுகின்றனர். இது போன்ற சந்தர்ப்பங்களில் மாற்று மருந்து பரிந்துரைக்க வேண்டும். எக்கோஸ்பிரின் இரத்த அழுத்தத்தை குறைக்குமா? இரத்த அழுத்தத்தை குறைக்கும் முகவர்களாக எக்கோஸ்பிரின் நன்மை உறுதிப்படுத்தும் எந்த ஆராய்ச்சியும் இல்லை. சில சமயங்களில் அது உறங்கும் நேரத்தில் எடுக்கப்பட்டால் பணியை செய்யக்கூடும். கர்ப்ப காலத்தில் எக்கோஸ்பிரினை எப்போது நிறுத்த வேண்டும்? எக்கோஸ்பிரினை உட்கொள்வதற்கான பாதுகாப்பான காலம் கருவை மோசமாக பாதிக்காமல் 3 மாதங்களுக்கு முன்பே உள்ளது. பிரசவத்தின் போது அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படுவதை தவிர்க்க பிரசவத்திற்கு செல்லும் நாட்களுக்கு முன்பு இதை எடுக்கக்கூடாது. சில மருத்துவர்கள் பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தில் நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மருந்துகளை பரிந்துரைக்கலாம். எக்கோஸ்பிரின் ஹேங்கோவர் அதாவது தலைவலிக்கு சிகிச்சை அளிக்க முடியுமா? ஆல்கஹால் ஹேங்கோவர் காரணமாக ஏற்படும் தலைவலியை குணப்படுத்த எக்கோஸ்பிரினை பயன்படுத்துவதை ஒருவர் தவிர்க்க வேண்டும். பொதுவாக ஆல்கஹால் அதிக அளவில் விழுங்கும் போது வயிற்றுப்புறணியை அரிக்கிறது. அத்தகைய நிலையில் எக்கோஸ்பிரின் 75ஐ பயன்படுத்துவது வயிற்று இரத்தப்போக்கு அபாயத்தை பெரிதும் அதிகரிக்கிறது. Share the video, like the video, subscribe, comment the channel. Thank you.